கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 5 நாட்கள் ஆமென் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார் இந்த மாதத்தில். ஆமென், எவ்வளோ அழகாக நம்மை நடத்தி வருகிறார். இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார். அவர் உண்டாக்கின நாள் இது என்று அதில் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தேவன் நோக்கி பார்ப்போம். அங்கங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து அமரலாம், சேர்ந்து வீட்டாராய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒதுக்கி, அலுவல்களை ஒதுக்கி, வேலைகளை ஒதுக்கி, ஆமென், தேவ சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்து ஆராதியுங்கள். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் வாரத்துக்காய் ஆமென் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலும் தேவன் நீர் எங்களோடு ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீர். அதுக்காய் நன்றி. உடைய பிரசன்னம் இந்த ஆண்டவரே ஆரம்ப ஜெபத்திலிருந்தே எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆங்காங்கே இருந்தாலும் உடைய பிரசன்னம் எங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காய் நன்றி. உம்மோடு எங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காய் நன்றி. உம்மை துதிக்க எங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து பாடல்களை பாடி உண்மை ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. முழு ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். நீர் எங்களோடு பேசணும்னு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களோடு இடைப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென், 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 ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஃபாதர் அப்பாவுடைய ஒரு பழைய பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து பாடலாமா? ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லே உற்சாகமா பாடுங்க, வெற்றி நம்பிக்கையோடு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக சொல்லுங்க. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் அபைதலிலே குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை
கர்த்தர் செயல், கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். கைதட்டி சொல்லுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீங்களே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. குடும்பமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே இல்லை. ஆமென். பிசாசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்து, ஆமென், அவரை அறையும் பொழுது அவன் நினைச்சான் ஜெயிச்சிட்டோன்னு, நான் ஜெயிச்சிட்டேன் அவரன்னு. ஆனால் அதுதான் வெற்றி, அதுதான் துவக்கமாக இருந்தது, ஆசீர்வாதத்துக்கு ரட்சிப்புக்கு துவக்கமாக மாறினது. அங்கே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எதை கொண்டு வந்து நம்மளை தோற்கடிக்கிறது போல செய்யலாம், ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் ஆமென் ஒரு புதிய துவக்கத்தையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக அவர் வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நம் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்பிக்கைக்குரியவர், மகிமை நம்பிக்கை அவர், மாறாத நேசர் அவர். அவரை தான் நம்ம பற்றி இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை தான் பற்றி இருக்கிறேன், நானும் என் வீட்டாரும் உண்மை தான் பற்றி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தவர்களா, ஜெயம் எடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை நம்பிக்கை மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றியுள்ளோம், உலகத்தில் வெற்றி கொண்டோம். ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உங்களை நாங்கள் பாடுவோம் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். இந்த காலை வேளையில் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. சொல்லுங்க, உம்மையல்லோ, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து
சொல்லுங்க. ஆத்துமாவின் அவரே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, சொல்லுங்க, பாதிப்பில்லை. ஓ, பள்ளத்தாக்கில் நெருக்கமான நேரத்துல நெருக்கமான சூழ்நிலையில கடந்து வந்துட்டு இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதை. சொல்லுவோம், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். சொல்லுங்க, உம்மை தானே பின்தொடர்வேன், உம் தோளில் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திர, அவரை போல பிரகாசிக்கும், அவரை போல பிரகாசிக்கும் பேரொளி ஒன்றுமில்லை. அவரே நட்சத்திரம், நட்சத்திரமே உம் வசனம் ஏது கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசுயா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்து வெற்றி கொண்டேன். உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்து வெற்றி. சொல்லுங்க, துதித்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உம்மை துதித்து உம்மை துதித்து உம்மை புகழ்ந்து ஓ தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
துதிப்போம். இந்த காலை வேளையில சபையாய் துதிப்போம், வீட்டிலிருந்து துதிப்போம். கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல முழு பலத்தோடு அவரை துதிக்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவருடைய சத்துவத்தில் பலப்படுகிறவர்களாய். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய், ஆமென், ஸ்தோத்திரம், சாட்சிகளாய் நம்மை உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவரே நம்பிக்கைக்குரியவர். ஆமென். அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஆமென். ஏங்குவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார், காப்பாற்றுவார், கனப்படுத்துவார். ரிஹதலா ஷிகந்தரதன ரிபலதடா ரியேதலா ஷிமஹதுரியாந்தகடௌதர பிலியாந்தரதலத. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சில வேளையில் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை ஆமென் சிட்சிக்கிறது உண்டு. அது ஆங்காங்கே ஓடும் பொழுது ஆமென் அதை காலில் லைட்டாக ஒரு அடி கொடுத்து ஆமென் ஒரு கட்டை போட்டு ஆமென் அவரோடு கூட அணைத்து கொள்வார், தோளில் தூக்கி சுமந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீங்க? ஆமென். நம்மை காயப்படுத்தினாலும் அதற்கு கட்டு போட்டு ஆமென் நம்மை பராமரிப்பதற்காகவே, நம்மை சீர்படுத்துவதற்காகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஆமென், ஆமென். அவர் மேல நம்பிக்கை ஆமென் குறைத்து விட வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம், கர்த்தரே நம்பி இருப்போம். ரியாந்தலரா ஷிகந்தரே ரியாந்தரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மெய்யான அன்பை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் இந்த காலை வேளையில். சொந்த ரத்தத்தை சிந்தினீரே, எங்களை மீட்டு கொண்டீரே. ஓ, இத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க என்னோட சேர்ந்து, நீ சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும், கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உள்ளம் வாடும், உந்தன் கிருபையும் உந்தன் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, உந்தன் கிருபையும் உந்தன் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாம பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாம சுகவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாம பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான். மீண்டும் சொல்லுங்க, பலவீனன் பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேனா. என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் பாசத்தால் என்னை அணைப்பவரே, ஒரு நாளும் தள்ள மாட்டார். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைப்பவரே, பரியாசமும் பசிதாகமும் சொல்லுங்க, உம்மை விட்டு என்னை பிரிக்க. அறிக்கை பண்ணுவோம், பரியாசம்
பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் தேவா உம் அன்பை காக்கவே சொந்த ஜீவனை தந்தீரே. ஜீவனை தந்தீரையா. சொல்லுங்க, மெய் தேவா மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. சொல்லுங்க, உம் மார்பிலே நீளம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, நான் பலவீனன் இல்ல, பலவீனன் அவருடைய பலன் எனக்குள்ள. ஆமென். அவருடைய சத்தம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் one more time repeat பண்ணுவோம். பலவீனன் பலவீனன் என்று அறிக்கை பண்ணுங்க. ஆமென். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் பலன் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அவருடைய சத்துவம் எனக்கு இருக்கிறது. அவருடைய துணை எனக்கு இருக்கிறது. அவருடைய ஆறுதல் எனக்கு இருக்கிறது. உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை துதித்திடுவே உம்மை உயர்த்திடுவே உம்மை ஆராதிப்பே உம்மை துதித்திடுவே என்றும். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என்றும் உயர்த்திடுவே உம்மை ஆராதிப்பே. எல்லா சூழ்நிலையிலும் எந்த பலவீனத்திலும் ஆமென் உம்மை ஆராதிப்பே உம்மை உயர்த்துவே. பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன். ஆமென். ஆமென். சொல்லுங்க, ஆமென். உடைய ரத்தம் எனக்கு இருக்கிறது. உடைய வல்லமை எனக்காக இருக்கிறது. ஆமென். அவர் நமக்காக மரித்தார். ஆமென். நம்மை சுகமாக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்போம். ஆமென். அவருடைய பரிசுத்தத்துல, ஆமென், அவருடைய நீதியில உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமென். பலவீனங்களை அவர் மாற்றி போட வல்லவர். ஆமென். பலவீனத்திலையும் அவர் நடத்த வல்லவர். ஆமென். எல்லா நெருக்கத்திலையும் அவர் நம்மை நடத்த வல்லவர், நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆமென். அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் நாள்தோறும் பெருகட்டும். ஆமென். ரெனியூல் ஆஃப் ஃபெய்த் இன் லார்ட். ஆமென். அவருடைய ஃபெய்த்தை, நம்முடைய ஃபெய்த்தை, ஆமென், ஹல்லேலூயா, நாளுக்கு நாள் ரெனியூ பண்ணுவோம், புதுப்பித்து கொண்டே இருப்போம், பெருக செய்வோம். ஆமென். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆராதனை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இம்மட்டும் உங்கள் பிரசன்னம் எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி. ஆமென். ஒரு புது பலனை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்காய் நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களோடு பேசணும்னு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்களை ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து அடுத்த அறிவிப்பு வரும் வரைக்கும் நாம் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை சொல்லிவிட்டு நாம் செய்திக்குள் கடந்து செல்லுவோம். அடுத்த அரசாங்க அறிவிப்பு, கட்டுப்பாடுகள் முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் ஆன்லைனில் தான் ஆராதனை நடைபெறும். இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், குடும்பமாக ஜெபிப்போம். ஒரு சில விசுவாசிகள் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் மூலமாக ஜெபிக்கலாம். கொரோனா நோய் ஒருவருக்கும் தொற்றவில்லை, ஒருவர் கூட இறக்கவில்லை என்று சொல்லும் வரைக்கும் போராடி ஜெபிப்போம். மகா வேதவனா போட்டிக்கு ஆயத்தமாகுங்கள், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நாளிலும் நாம் நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 58 6-11 வரைக்கும் படிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடியையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தம் விடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவண்டத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென். தியான வசனமாக அந்த கடைசி வசனம் 58-11 ஒரு தடவை படிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி நாம் ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான அந்த வேலைக்கு நன்றி, கால வேலைக்கு நன்றி, நித்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தர் என்ற தலைப்பிலே ஆண்டவரே பேசும்படியாய் வார்த்தைகளை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே கூட இருப்பீராக. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரச் செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். மகிமைப்படும் மகிமையானவைகளை செய்யும். கனந்துதி மகிமை நேர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேகமாக நாம் யாவரும் ஜெபிக்கிறோம், வேத பகுதி படிக்கிறோம். நீர் தந்த கிருபையின்படி தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளில் தந்த தியான வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளுகிறோம். கர்த்தராகிய நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், நன்றி கூறுகிறோம். முந்தைய வசனங்களில் நீர் சொல்லியிருக்கிற அறிவுரைகளை நிச்சயம் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ்வோம். 58:6 படியுங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும்.
பிறருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி அதில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகல கட்டுகள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கச் செய்ய வேண்டும். 7வது வசனத்தின்படி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். அந்த வசனத்தின்படி நாங்கள் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஏழைகளுக்கு எங்களிடத்தில் இருக்கும் ஆகாரத்தில் பங்கிட்டு கொடுப்போம். வஸ்திரம் இல்லாதவரை கண்டார் அவர்களுக்கு உடுக்க வஸ்திரம் கொடுப்போம். இல்லாதவர்களுக்கு எங்கள் என்ற உதவிகளை செய்வோம். கண்டும் காணாதவர்கள் போல் இருக்க மாட்டோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அதை செய்கிறான் என்று வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25:40 படிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். இப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், தள்ளாமல் இருக்கிறார். 58:9 படிப்பா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென், ஆமென். 10வது வசனம், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். இப்படி பிறருக்காக வாழும் பொழுது விசுவாசியின் இருள் சூழ்ந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வெளிச்சம் உதிக்கும், விடுதலை உண்டாகும், பயம் நீங்கும், பிசாசின் கட்டுகள் உடைந்து போகும். தன்னை குறித்து சிந்திப்பதும் தன் குடும்பத்தை குறித்துக்காக வாடுவதும் மறந்து பிறருக்காக வாழும் மனநிலைமை உருவாகும். இது தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இந்த காரியத்தை நம்முடைய இதயத்திலே வைக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்றால், நாம் கேட்காத நன்மைகளை நமக்கு தந்து வந்து சேரும். நம்முடைய தேவைகளை கர்த்தரே அறிந்து நமக்காக செயலாற்றுவார். இந்த காரியத்தை சாதகமாக எண்ணி சுய லாபத்தை குறிக்கோளாக கொண்டு நாம் கிரியை செய்தால் அதையும் கர்த்தர் அறிகிறார். எந்த காரியத்திலும் சுயம் கிரியை செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் ஒரு உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். மேற்குறிப்பிட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தரை நம்பி இருந்தால், ஏசாயா 58:11 படி 58:11 படிப்பா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இந்த வசனத்தை முக்கியப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வசனத்தில் நாம் முற்றிலுமாய் உட்கொள்வது மட்டுமல்ல, ஒரு 5 பகுதியாக பிரித்து அதை சிந்திக்கிறோம். முதலாவதாக, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் அனுதினமும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் நாம் படிக்கிறது போல நம்மை சுற்றிலும் வேரியடைத்து காக்கிறார். கொரோனா போன்ற தொற்று வியாதிகள் பிசாசின் எந்த கிரியையும் அணுகாதபடி பாதுகாக்கிறார். பல காரணங்களால் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் அது தாங்கக்கூடாததா இல்லாதபடி அதிலிருந்து விடுவிக்கிறார். சங்கீதம் 34:19 படிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். சோதனை நீதிமானுக்கு வருவதில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுபடியால் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து ஜெயத்தை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியாக நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை அனுதினமும் நடத்துகிறவர் கர்த்தரே.
இரண்டாவது நாம் சிந்தித்தார், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். ஆத்மா வறட்சி என்பது ஆவிக்குரிய வறட்சியை குறிக்கிறது. உள்ளான சந்தோஷம், சமாதானம், ஒரு நம்பிக்கை இழந்து போகிறோம். பைபிள் படிக்கவோ ஜெபிக்கவோ விருப்பம் இல்லாமல் இருப்போம். ஒரு இருளுக்குள் வாழ்வது போல் இருக்கும். சூழ்நிலைகள் அப்படி நம்மை நடத்தும். எலியா பெரிய காரியங்களை செய்தான். வானத்திலிருந்து அக்கினியை வர்ஷிக்க பண்ணினான். பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டான். அதே நேரத்தில் ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசபேல் பயமுறுத்துதலை கேட்டு, நாளைக்கு இந்த வேளையில் உன்னையும் அதே மாதிரி கொண்டு விடுவோம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் சோர்வடைந்தான். வனாந்தரத்தில் சென்று தனிமையாக இருந்து, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். இதற்கு காரணம், தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிற எலியா அதை விட்டு ஏசபேலின் வார்த்தைக்கு பயந்தான். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நம்மை சுற்றிலும் எது நடந்தாலும் அதை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது, கலங்கிவிடக்கூடாது. நாம் பார்க்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். நாம் அப்படி செய்யாமல் இருந்தால், சூழ்நிலையை பார்த்தால் பிசாசு நம்மை வஞ்சித்து விடுவான். இப்படிப்பட்ட வறட்சி ஏற்பட்டால் குடும்பமாக இருந்து வேதம் படித்து ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம், கூடி ஜெபிக்கலாம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கலாம், தனிமையாக ஜெபிக்கலாம். இப்படி நாம் செய்தால் உடனே ஒரு விடுதலை நம்மால் அனுபவிக்க முடியும். வறட்சி நீங்கும், ஒரு புதிய அனுபவம் உண்டாகும். இது கர்த்தருடைய ஆலோசனை. இதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. மூன்றாவதாக நாம் சிந்திப்பது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினமுள்ளதாக்குவார் என்றால் பலன் உள்ளதாக மாற்றுவார் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய பலனுக்கு எலும்பு மிக மிக முக்கியமாகும். கால் எலும்பு முறிந்து போனால் அவனால் நடக்க முடியாது. சரீரத்தில் உள்ள 206 எலும்புகளும் முக்கியமானவைகள். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்படை உபதேசம் முக்கியமானது. ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாததற்கு காரணம், அடிப்படையான சில சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். உதாரணமாக, இயேசுவின் இரகசிய வருகை இனி உடனே நடக்க வேண்டிய மிகப்பெரிய சம்பவம். பல ஊழியர்கள் இரகசிய வருகையும் பரஸ்ய, அதாவது வெளிப்படையான வருகையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து போதிக்கிறார்கள். வரிசைப்படி சிந்தித்தால் உடனே ஒரு பின்மாறி எழுப்புதல் உண்டாகும். அதன் முடிவில் உடனே இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை இருக்கும். அதற்கு பின் உபத்திரவ காலம், 3 வருஷம் உபத்திரவ காலமும் அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலமும் நடக்கும். அதன் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான வருகை நடைபெறும். இப்படிப்பட்ட சத்தியத்தில் தெளிவு உண்டாயிருக்க வேண்டும். நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒரு சிலர் கோவாக்சின் தடுப்பூசி போடுவதை அந்த கிறிஸ்துவின் முத்திரை 666 தரிக்கும்படி செய்கிறார்கள் என்று பயப்படுகிறார்கள். 666 முத்திரை அல்லது சிப்பு வலது கையின் மணிக்கட்டிலோ நெற்றியிலோ தரிக்கப்பட வேண்டும் என்பது உபத்திரவ காலத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவம். ஆனபடியால் நாம் இரகசிய வருகைக்கு பிறகுதான் இந்த உபத்திரவங்கள் ஆரம்பிக்கும். நாம் தெளிவாக இந்த காரியங்கள் எல்லாம் அறிவோம், வேதத்தை படித்து அறிந்து கொள்வோம். அடிப்படை சத்தியங்களை அல்லது உபதேசங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்போம், விழித்திருப்போம். நான்காவதாக, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். இந்த நாட்களில் தோட்டம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களின் கூட்டமாகிய சபை ஆகும்.
சபை என்கிற வார்த்தை உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்ற அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு தனி நபரும் தமரையும் சபை என்று குறிப்பிடலாம். மேலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அதாவது பரிசுத்த ஆவியினால் அனுதினம் போஷிக்கப்படுகிற தோட்டம் என்று நாம் பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாத தோட்டமாக இருந்தால் செழித்து வளராது. நாளுக்கு நாள் வளர்ச்சி குன்றி வாடி வதங்கி சில செடிகள் செத்து போகும். சங்கீதம் 1:3 படிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டது தான் இங்கே குறிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாக வேண்டும், நீர்ப்பாய்ச்சல் உண்டாக வேண்டும். அதற்கு நீர் தேவை, அதற்கு உரம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் உரம். அதற்கு சூரிய வெளிச்சம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம்தான் சூரிய வெளிச்சம். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் சபைக்குள் காணப்பட வேண்டும். சபையில் விசுவாசிகள் செழித்து வளர வேண்டும். இந்த தோட்டத்தை பராமரிக்கும்படியாக கர்த்தர் ஒரு சில உண்மையான ஊழியக்காரிடத்தில் கொடுக்கிறார். அதுபடியாக அந்த ஊழியக்காரர், அதே போல் பிரதான மேய்ப்பனாய இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். வேத வசனத்தின்படி சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கலாம். சில கிளைகளை வெட்டி போட வேண்டும். சில மரங்களை கூட வெட்டி போட வேண்டும். இல்லை, 1 வருஷம் கூட இருக்கட்டும் என்று சொல்லி அது பராமரிப்பு கூடுதல் கொடுக்கலாம். ஆக தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பராமரிக்கிற காரியம் அந்த பராமரிக்கிறவரிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார், அவனுக்கு அப்படி செய்யலையே என்று கேட்கக்கூடிய உரிமை அல்லது அதிகாரம் நமக்கு இல்லை. நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்தோமானால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். 5வதாக நாம் சிந்திக்க வேண்டியது, நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு உண்மை சம்பவத்தை ஞாபகம் வருகிறதை சொல்லுகிறேன். என்னுடைய மாமா வீட்டில் ஒரு கிணறு வெட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் வெட்டியும் தண்ணீர் வரலை. அந்த சூழ்நிலையில் தேவனுடைய ஊழியக்காரர் இயேசுதாஸ் என்பவர், அதாவது கிருபாசனத்தின் ஸ்தாபகர், வெளிப்பாடு உள்ளவர், அவர் வந்து பார்த்தார். பார்த்துவிட்டு அந்த கீழ்ப்பகுதியில் முட்டை வடிவில் அதை விஸ்தாரம் பண்ணும்படி சொன்னார். அவர்கள் அப்படியாக அதை நோண்டி விஸ்தாரப்படுத்தின பொழுது ஒரு பெரிய நீரூற்று புறப்பட்டு வந்தது. அது வற்றாத நீரூற்றாக இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள அநேகருக்கு அது பிரயோஜனமாய் காணப்படுகிறது. எந்த வேநீர் காலத்திலும் எந்த கிணறு வெட்டினாலும் இந்த கிணறு வற்றுவதில்லை. இப்போது தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். ஒரு நீரூற்றாக உன்னை மாற்றுகிறார். நம் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் இருந்த நம்மை பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அநேகருக்கு அது உதவியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு மனமகிழ்ச்சி, அநேகர் என்னண்டை வந்து தாகம் தீர்க்கிறார்களே என்ற மனமகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் அப்படி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதில் கர்த்தர் அப்படி செய்வாராக. இன்னொரு சம்பவத்தை நாம் படித்தால், இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமாரியா நாட்டில் பகுதியாக வந்தார். ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:4-8 வரைக்கும் படிக்கலாம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார்.
அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து அங்கே அந்த இடத்துல இருந்த பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துல தண்ணீருக்கு வந்தாள். அவரிடத்தில், அந்த ஸ்திரீயினிடத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீர் கேட்டார். அப்படி அவர்கள் பல காரியங்களை பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த ஸ்திரீ ஒன்று அறிந்து கொண்டாள். அவருடைய ரகசியமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அது நிமித்தமாய் வரப்போகிற மேசியா இவர்தான் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஊரில் எல்லாம் போய் இந்த காரியத்தை சொன்னார். அவர் மேசியா தானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அநேகரை அழைத்து வந்தார். அநேகர் அவருடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவருடைய இதயத்தில் இருந்து, அவர் ஒவ்வொருடைய இதயத்திலும் இருந்தும் வற்றாத நீரூற்றாகிய ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று நம்மால் சிந்திக்க முடிகிறது. 4:14 படிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். அந்த நீரூற்று இயேசுவையே குறிக்கிறது. அது வற்றாத நீரூற்றாக நமக்குள்ளாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மேலும் இயேசு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதற்கு நம்மால் இயன்ற சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தையெல்லாம் பிறருக்காக வாழ்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று நாம் முதல்ல சிந்தித்தோம். அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் வயலில் ஒரு பெரிய கல், மலை போன்ற ஒரு கல் இருந்தது. அநேக வருஷங்களாக அதை நகர்த்த முடியலை. பல பேரை கூப்பிட்டு பல முயற்சி பண்ணி அந்த கண்மலையை நகர்த்தி தள்ளினார்கள். அப்பொழுது அதுக்கு உள்ளாக அநேக பூச்சிகள், அநேக விஷச்சந்துக்கள் அங்கே உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் பல இடங்களில் சிதறி ஓடிற்று. அதிலிருந்து ஒன்று அறிந்து கொள்ள முடிகிறது. அது இருளாக இருந்த பொழுது அந்த இடத்துல அவைகள் குடியிருந்தது. பல பூச்சிகள், விஷஜந்துக்கள் குடியிருந்தது. வெளிச்சம் வந்த பொழுதோ அவைகளாக இருக்க முடியல, ஓடி போயிற்று. அதே போல தான் நம்முடைய இதயமும். நம்முடைய இதயத்தில் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதில் இரு சுடுந்ததாக இருக்கிறது. பிசாசின் கிரியைகள், அந்தகார சக்தியினுடைய பொல்லாத சிந்தைகள், பாவ வாழ்க்கை நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த கிரியைகள் எல்லாம், அந்த தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் ஓடி போய் விடுகிறது. நாம் அதை விரட்ட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அது தானாக ஓடி போகிறது. ஒரு நபர்களை நாம் சிந்தித்தால் இயேசுவண்டை வருகிறதற்கு தயங்குகிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு நித்திய நரகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நரகத்தினுடைய கொடிய தன்மையை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நித்திய காலமாக எரிகிற அக்கினியிலே விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த நரகத்தில் ஜனங்கள் போய் விடுவார்கள், தானாக போய் விடுவார்கள். நாம் மறுபடியால் நாம் அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்ல நாம் பயப்படக்கூடாது. நமக்கு அறிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, அருகாமையில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஜபத்தோடு சொல்ல வேண்டும், தாகத்தோடு சொல்ல வேண்டும், கண்ணீரோடு சொல்ல வேண்டும், விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை நடத்துவார், சத்திய பாதையிலே நடத்துவார், ரட்சிப்பை தருவார். நாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன், கடமை முடிந்தது என்றல்ல, ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாம் பின்தொடர வேண்டும்.
ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டவர்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படியால் அந்த நரகத்தின் கொடூர தன்மைகளும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதிலிருந்து விடுவிக்கப்பட ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அப்படி எல்லா பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து விட்டு விலக வேண்டும். நாம் அதற்காக ஜெபிப்போம். நிச்சயமாகவே அந்த ஜெபங்களுக்கு பதில் தருவார். அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் சந்தித்த தியான வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். நாம ஏசாயா 58:11 படிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஒரு சின்ன மாறுதலோடு படிக்கலாம். உன்னை என்று சொல்வதை என்ன என்று படிப்போம். உன் என்று சொல்வதை என்னென்று படிப்போம். நீ என்று சொல்வதை நான் என்று படிப்போம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். ஆமேன். இந்த வார்த்தை இந்த நாட்களில் நம்ம நடத்தட்டும். நாம் மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, நாம் அதை மனதில் நிறுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வோம், அதை விசுவாசிப்போம். இது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நிச்சயமாய் உங்களை உயர்த்தும், நடத்தும், உங்களோடு கூட இருக்கும். ஆமேன். இந்த கொரோனா காலத்தில், கொரோனா மட்டுமல்ல, இப்பொழுது கருப்பு பூஞ்சு, வெள்ளை பூஞ்சு, மஞ்சள் பூஞ்சு பரவும் நாட்களாய் காணப்படுகிறது. உன்னை நித்தவும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஒரு சிறு பாடலை பாடலாம். 59 பாடல் புக்கில் அந்த ஆராதனை கீதங்களில் 59வது பாடல். தாசரே தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே சுபவ பரத்தை, நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியே அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியே அன்பால் இயேசுவுக்கு கொண்டு ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரே நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரே நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள்
விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான அந்த வேலைக்கு நன்றி. நாள் வரைக்கும் காத்தீரே, உமக்கு நன்றி நன்றி. பாதுகாத்தீரே, நன்றி நன்றி. இந்த நாளில் நீர் தந்த உணர்வுகளுக்கு நன்றி, வேத வசனங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நித்தமும் எங்களை நீர் நடத்துவீர், என்னை நடத்துவீர், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நடத்துவீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நடத்துவீர், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துவீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய அன்புக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த கொடிய நாட்களில் இருக்கிறோம், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வேதனை, கஷ்டம், நெருக்கம். அநேகர் இறந்திருக்கிறார்கள், ஊழியக்காரரும் இறந்திருக்கிறார்கள். ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயத்தோடு பயப்பட்டு தற்கொலை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென் ஆண்டவரே, கர்த்தாவே, தனக்கு பிரியமானவர்கள் இறந்ததை கேட்டு மனமுடைந்து மரித்தவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் தகப்பன் மனதிறங்குவராக, ஒரு விஷயம் இறங்குவராக, எங்கள் தேசத்துக்காக இறங்குவராக, தேசங்களுக்காக இறங்குவராக. ஒருவர் கூட தொற்று நோயால் இறக்கவில்லை ஆண்டவரே, ஒருவரு கூட புதிதாக தொற்று நோய் ஏற்படவில்லை என்று சொல்லுகிற நாளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, இறங்குவராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமென். எங்கள் சபையாக ஒப்புவிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும், சிறு பிள்ளைகளை நடத்தும், பெரியவர்களை நடத்தும், வாலிபர்களை நடத்தும். ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டுமாய் கூடி வரும்பட்டும். உம்முடைய சமூகம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை மாறாததாக இருக்கட்டும். இதனால் வரக்கூடிய எல்லா கனவும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஆமென். துதி கனமாகிமையும் உமக்கே, ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமையும் உமக்கே, ஓ எல்லாமுமே